வசனத்தில் பார்க்கிறோம். கேளுங்கள் கேட்கப்படும், கொடுக்கப்படும், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபத்தில் எவைகளை கேட்டுக்கொள்ளுங்கள் அவைகளாம் கொடுக்கப்படும் என்றெல்லாம் வசனங்கள் இருக்கிறது. இந்த வசனங்களை எல்லாம் நாம் உரிமையோடு ஆண்டவரிடத்தில் கேட்கிறோம். கேட்கிறதுல தவறில்லை. ஆனால் இந்த வசனங்களை எல்லாம் உரிமையோடு கேட்பதற்கு முன் வந்திருக்கிற நாம் ஆண்டவர் சொன்ன பிற வசனங்களுக்கெல்லாம் கொடுக்கிற முக்கியத்துவம் என்ன? கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் என்று சொன்ன அதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேறு இடங்களிலே, உதாரணமாக மத்தேயு 5ஆம் அத்தியாயத்தினுடைய 44-45 வசனங்கள் என்ன சொன்னார்? Love your enemies, pray for your enemies. உங்கள் பகைவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்கள் சத்துருக்களை நேசியுங்கள், திருப்பி கிடைக்கும் என்று எதிர்பாராமல் கடன் கொடுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், ஒரு கன்னத்தில் அடிக்கிறவனுக்கு மறுகன்னத்தையும் காட்டுங்கள் என்றெல்லாம் வாழ்க்கையிலே உயர்ந்த நெறிகளை நமக்கு கொடுத்தார். இந்த வாழ்க்கை நெறிகளை குறித்து நாம் கவலைப்படுகிறோமா? சத்துருக்களை நேசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே, அதை குறித்து நாம் கரிசனையாக இருக்க வேண்டும் என்று நான் அந்த வசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேனா? ஆண்டவர் நமக்கு சாதகமாக கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், இப்படிப்பட்ட வசனங்கள் எல்லாம் உபயோகித்து நாம் உரிமையோடு கேட்கிறோம். ஆனால் உரிமையை நாம் உபயோகிக்க வேண்டும் என்றால் அதற்கேற்ற தகுதியுடையவர்களாக மாற வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடப்பதற்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆண்டவரை நீ சொன்ன வார்த்தை எதுவாக இருந்தாலும் சரி, எவ்வளவு கடுமையாக இருந்தாலும் சரி, அதை நாம் பின்பற்றுவதற்கு முன்வருகிறேன் என்று சொல்லி நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆண்டவர் அதற்காகத்தான் அழைக்கின்றார். அவ்விதமாக நாம் ஆண்டவருடைய எல்லா வசனங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவரிடத்திலே நாம் வருகிற பொழுது நமக்கு தகுதி தானாக வந்து விடுகிறது. அல்லேலூயா. எனவே தகுதிக்கு முன்பாக, உரிமை கொண்டாடுவதற்கு முன்பாக நம்முடைய தகுதி நிலை தற்போது என்னவாக இருக்கிறது என்பதை குறித்து நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்மை தாழ்த்தி கொள்ள வேண்டும். இந்த மாலை வேளையிலே ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே நான் என்னை உமக்கு முன்பாக தாழ்த்தி கொள்கிறேன், உம்முடைய கிருபை எனக்கு எவ்வளவாக அவசியமாக இருக்கிறது உணர்ந்து என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இப்பொழுதே நாம் பேசுவோமா? நம்மை தாழ்த்தி கொள்வோம் என்றால் தேவன் நம்மை உயர்த்துவதற்கு ஒரு தடையும் இருக்கவே இருக்காது. அல்லேலூயா. நிச்சயமாக ஆண்டவர் நம்மை உயர்த்த முடியும். ஆக நாம் சேமம் அடைவதற்கும், நாம் நன்மைகளை காண்பதற்கும், ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை நாம் காண்பதற்கும் ஆண்டவர் நமக்கு தருகிற முதலாவது ஆலோசனை என்னவென்று சொன்னால், நீ உன்னை தாழ்த்தி கொள்ள வேண்டும். நான் பெரியவன் என்று சொல்லுகிற அந்த எண்ணத்தை நீ விட்டுவிட வேண்டும். மனிதர்களுக்கு முன்பாகவும் தேவனுக்கு முன்பாகவும் நம்மை தாழ்த்தி கொள்கிற ஒரு மனப்பக்குவத்துக்கு வர வேண்டும். அப்பொழுது அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுகிறார். இரண்டாவதாக ஆண்டவர் தருகிற ஆலோசனை குறித்து கவனிப்போம். என்ன செய்ய வேண்டும்? முதலாவது சொல்லுங்க, தாழ்த்த வேண்டும். அடுத்தபடியாக என்ன செய்ய வேண்டும்? We must pray. நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள், ஆண்டவருடைய நன்மைகள், ஆண்டவருடைய உதவிகள், ஆண்டவருடைய கிருபைகள், ஆண்டவருடைய அருள் நமக்கு அவசியம் என்று நாம் எண்ணுகிற பொழுது, நம்புகிற பொழுது, அவைகளுக்காக நாம் ஆண்டவரிடத்திலே விசுவாசிப்பதோடு நின்று விடாமல் நாம் ஆண்டவரிடத்திலே கேட்க வேண்டும். எனவேதான் ஆண்டவர் சொன்னார், கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். Ask, then you will be given. கேளுங்கள், அதற்கு தான் ஜெபம். அருமையானவர்களே, ஆண்டவரிடத்திலே நாம் கேட்க வேண்டும், ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும். நன்றாக கவனியுங்கள். ஆண்டவர் நம்ம இடத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். எதற்காக விதமாக அவர் எதிர்பார்க்கிறார் என்றால், வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அதனுடைய விட நீங்கள் தெளிவாக கண்டுகொள்ள முடியும். ஜெபம் என்பது நம்மை தேவனுக்கு மிகவும் அருகாமையிலே கொண்டு செல்லுகின்ற ஒரு அனுபவம். தேவனை நெருங்கி நம்மை கொண்டு செல்லுகின்ற ஒரு உந்துவிசை என்னவென்றால் அதுதான் ஜெபம். ஜெபத்தின் மூலமாக அன்றி வேறு எந்த விதத்திலும் தேவனிடத்தில் நீங்கள் நெருங்கி செல்ல முடியாது. கடவுளோடு உங்களுக்கு ஒரு நல்ல உறவு இருக்கிறது, தொடர்பு இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்துகிற ஒன்றாக, அடையாளப்படுத்துகிற ஒன்றாக, நற்சாட்சி கொடுக்கிற ஒன்றாக விளங்குவதுதான் ஜெபம். யார் ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மட்டுமே தேவனுடைய தொடர்பை பெற முடியும். யார் ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே தேவனோடு உறவு இருக்க முடியும். ஆண்டவரோடு உள்ள உறவை, ஆண்டவரோடு உள்ள ஒரு ஐக்கியத்தை வலிமைப்படுத்திக் கொள்வதற்காகவும் அதை உயிர் உள்ள ஒன்றாக மாற்றிக் கொள்வதற்காகவும் தான் நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும்.
ஜெபத்தின் மூலமாகத்தான் நாம் தேவனை சந்திக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில 2 காரியங்கள் மிக முக்கியமானது. ஒன்று ஜெபம், இன்னொன்று வேத வாசிப்பு. ஜெபத்தில் நாம் ஆண்டவரோடு பேசுகிறோம், வேத வாசிப்பின் போது ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். இந்த 2 அனுபவங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே நிகழ்கிற பொழுது அங்கே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நிறைவுடையதாக விளங்குகிறது. தேவனோடு நமக்கு ஒரு தொடர்பு ஏற்படுகிறதாக இருக்கிறது. இந்த அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர்கள் ஜெபத்தை நம்புகிறார்கள், ஜெபத்தின் மூலமாக பெரிய காரியங்கள் நடைபெறும் என்று எண்ணுகிறார்கள். ஆனால் அவர்கள் தங்களுடைய ஜெபத்தை நம்புவதில்லை. ஒரு சிலருடைய ஜெபங்களுக்குத்தான் அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அநேகர் என்ன நினைக்கிறார்கள் என்றால், குறிப்பிட்ட சில தேவ ஊழியர்கள், குறிப்பிட்ட சில ஆண்டவருடைய பணியாளர்கள் அவர்கள் ஜெபித்தால்தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதிர்பார்க்கிற வல்லமையான காரியங்கள் நிகழ முடியும், நல்லதை நாம் பெற முடியும் என்று நினைக்கிறார்கள். அருமையானவர்களே, ஆண்டவர் நம்மிடத்திலே சொல்லுகிறார், நீ ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா, you must pray. என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்ன செய்ய வேண்டுமா? ஜெபிக்க வேண்டுமா? நம்முடைய ஜெப குறிப்புகளை நாம் வேறு மற்றவர்களுக்கு அனுப்புவதற்கு முன்பாக அந்த குறிப்பை யாருக்கு அனுப்ப வேண்டும்? நன்றாக கவனியுங்கள், ஆண்டவரிடத்தில் அனுப்ப வேண்டும். அதற்குத்தான் பவுல் அப்போஸ்தலன் ஆலோசனை கூறுகிறார். பிலிப்பியர் 4ஆம் அத்தியாயத்தினுடைய 6ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே என்ன சொல்லுகிறார் என்றால், நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த உங்களுடைய விண்ணப்பங்களை எங்களுக்கு அனுப்பித்தாருங்கள் என்று கேட்கவில்லை. என்ன சொல்லுகிறான்? உங்கள் எல்லா விதமான விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூட தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்ஃபார்ம் டு காட். கடவுளுக்கு தெரியப்படுத்துங்கள், வேறு யாருக்கோ தெரியப்படுத்துவதல்ல, தெரியப்படுத்தக்கூடாது என்றல்ல. நானும் ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறபடினாலே தினமும் என்னிடமும் ஜெபிக்கும்படியாக கேட்டு பல கடிதங்கள் வருகிறது. ஆனால் குறைவு எங்கே ஏற்படுகிறது என்றால், நாம் நம்முடைய ஜெபங்களை சாதாரணமாக நினைத்து கொண்டு பிறருடைய ஜெபங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோமே, அங்குதான் தப்பு, அங்குதான் தவறு நிகழ்கிறது. ஆண்டவர் என்னை அழைக்கிறார், மகனே நீ என்னிடத்துல வந்து பேசணும். பாருங்கள், நாம யார்கிட்ட பேசுறோமோ அவங்களோடு தான் நமக்கு உறவு இருக்கும், அப்படித்தானே? யாரோடு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோமோ, தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோமோ, அங்கேதான் என்ன நடைபெறுகிறது? அந்த உறவு ஐக்கியம் வளருகிறது. என் சார்பாக இன்னொருவர் சென்று ஒரு குறிப்பிட்ட நபரிடத்திலே தொடர்ந்து பேசிக் கொண்டிருப்பார் என்றால் அந்த நபருக்கும் தான் உறவு இருக்குமே ஒழிய எனக்கும் அவருக்கும் இருக்காது. நான் பேசினால்தான் எனக்கு உறவு இருக்கும். எனவே தான் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? மகனே, நீ பேச வேண்டும். அருமையான சகோதரனை, சகோதரியே, ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்திற்கு வல்லமை குறைவு என்று எங்கேயாவது சொல்லி இருக்கிறாரா? நானும் ஒரு ஊழியக்காரன் தான். என்னை நான் பெருமைப்படுத்திக் கொள்வதற்காக என்னுடைய ஜெபங்களுக்கு உடனடியாக பரலோகம் திறக்கும் என்று சொல்ல முடியும். ஆனால் சத்தியத்தை சரியாக போதிக்க வேண்டிய ஒரு கடமைக்குள்ளாக இருக்கின்ற காரணத்தினாலே நீங்கள் என்னை உயர்வாக எண்ண முடியாமல் போனாலும் பரவாயில்லை என்று உண்மையை சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆண்டவர் நம்முடைய ஒரு சாதாரண விசுவாசியுடைய ஜெபத்தை விட சில தேவ ஊழியருடைய ஜெபம்தான் மிக வல்லமையானது. நீங்கள் அவர்கள் வழியாகத்தான் என்னோடு தொடர்பு கொள்ள வேண்டும் என்று எங்கேயுமே சொல்லவில்லை. வாசியுங்கள் 1 தீமோத்தேயு 2ஆம் அத்தியாயம் 4வது வசனத்தையும் 5வது வசனத்தையும். 1 தீமோத்தேயு 4:5. 1 தீமோத்தேயு 2ஆம் அத்தியாயம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. யார் அந்த மத்தியஸ்தர்? வாசியுங்கள், யார் அந்த மத்தியஸ்தர்? அடுத்த வசனம். எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. Who is our mediator? நம்முடைய மத்தியஸ்தர் யாரு? கவனிங்கள், நம்முடைய மத்தியஸ்தர் யார்? தேவனிடத்தில் பேசுவதற்கு நமக்காக கொடுக்கப்பட்ட மத்தியஸ்தர் யார்? யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? இயேசு கிறிஸ்து. எனவேதான் சொன்னார், என் நாமத்திலே நீங்கள் எதை கேட்டாலும் பிதா உங்களுக்கு செய்வார். whatever you ask in my name my father will do it. என் நாமத்திலே கேளுங்கள். அது யார் கேட்கணும்? நீங்க தான் கேட்கணும்.
நான் தான் கேட்கணும். நான் தேவனிடத்தில் கேட்கும் பொழுதுதான் எனக்கும் தேவனுக்கும் உறவு வரும். நான் தேவனிடத்தில் கேட்கும் பொழுதுதான் எனக்கும் தேவனுக்கு ஐக்கியம் வரும். எனக்கும் தேவனுக்கு ஐக்கியம் இருக்கும் பொழுதுதான் தேவனை ஆசீர்வதிக்க முடியும். பாருங்கள், ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் தேவன் நேரடியாக சம்பந்தப்பட்டு தான் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அவர் பரலோகத்தில் இருந்து கொண்டு ஆசீர்வாதத்தை மட்டும் தனியாக நமக்கு அனுப்பித்தர விரும்புவதில்லை. அவரோடு நாம் சம்பந்தப்பட வேண்டும், அவர் நம்மோடு சம்பந்தப்பட வேண்டும். அவரும் நாம் இணைந்திருக்கிற பொழுதுதான் அவருடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு சொந்தமாகிறது. ஆண்டவரை, நீர் பரலோகத்திலே இருந்து கொள்ளும், நான் இங்கே இருந்து கொள்கிறேன், எனக்கு ஆசீர்வாதம் மட்டும் வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாது. வேதம் என்ன சொல்லுகிறது? நான் என் ஜனங்களுக்கு நடுவிலே உலாவி அவர்களுக்கு தேவனாக இருப்பேன். I will walk among my people. நான் என்னுடைய ஜனங்களுக்கு நடுவிலே உலாவுவேன். அருமையானவர்களே, உங்கள் குடும்பத்திலே ஆண்டவர் உலாவ வேண்டும். உங்களுடைய உள்ளத்திலே ஆண்டவர் உலாவ வேண்டும். உங்களோடு ஆண்டவர் தொடர்பு கொண்டு உங்கள் மத்தியிலே நடக்க வேண்டும். அவருடைய பிரசன்னத்தை நீங்கள் உணர வேண்டும். இவைகளெல்லாம் நீங்கள் உணர வேண்டும் என்றால் நீங்கள் ஆண்டவரிடத்திலே ஜெபம் பண்ண வேண்டும். ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்பார்கிற நம்பிக்கையோடு ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்க வேண்டும். பரமண்டல ஜெபத்தை குறித்து நாம் ஒவ்வொரு வாரமும் அந்த ஜெபத்தை செய்கிறோம். சீடர்கள் கற்றுக் கொடுக்கும்படியாக ஆண்டவரிடத்தில் கேட்ட பொழுது ஆண்டவர் எப்படி கற்றுக் கொடுக்கிறார் பாருங்கள். பரலோகத்தில் இருக்கிற, சொல்லுங்களேன், எங்கள் பிதாவே. எப்படி ஜெபிக்க வேண்டுமா? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. இங்க என்ன சொல்லுகிறார்? நீங்களே என்ன செய்யுங்கள்? Ask him directly. Pray to him directly. நேரடியாக ஜெபம் பண்ணுங்கள். ஒரு முறை ஒரு சகோதரர் இடத்துல வந்தார், பல ஆண்டுகளுக்கு முன்பு. அவர் சுமார் 1 மணி நேரம் அவருடைய வாழ்க்கையின் பின்னாடி இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் என்னிடத்துல சொன்னார். சொல்லிக்கொண்டே இருந்தார். சில காரியங்களை திரும்ப திரும்ப சொன்னார் அவருடைய ஒரு ஆறுதலுக்காக. சுமார் 1 மணி நேரம் அவர் தன்னுடைய வாழ்க்கையுடைய கஷ்டங்களை இடத்துல பகிர்ந்து கொண்டே இருந்தார். எல்லாவற்றையும் பொறுமையாக கேட்டுவிட்டு நான் அவரிடத்துல சொன்னேன், சகோதரரே, இவ்வளவு நேரமும் நீங்கள் என்னிடத்துல சொன்ன காரியங்களை நான் மனதில் வைத்திருக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன். ஆனாலும் நீங்களும் ஜெபியுங்கள். நீங்களும் ஜெபிக்கிற பொழுதுதான் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில உங்களை ஆசீர்வதிக்க முடியும். உடனே அந்த சகோதரர் சொன்னார், இல்லை இல்லை, எனக்கு ஜெபம் பண்ணவே தெரியாது, அதனால தான் உங்களிடத்துல வந்தேன், உங்களிடத்துல ஜெபிக்கும்படியாக கேட்கிறேன் என்று சொன்னார். நான் அந்த சகோதரத்தில் கேட்டேன், உங்களுக்கு ஜெபிக்க தெரியவில்லை என்று சொல்லுகிறீர்களே, என்னிடத்துல உங்களுடைய கஷ்டங்களை எவ்வளவு நேரமா பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? நாட் லெஸ் than 1 hour. 1 மணி நேரத்திற்கு குறையாமல் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். இது எப்படி முடிகிறது? 1 hour சொன்னா, நீங்க என்ன ஒரு சாதாரண சகோதரர் தானே, நம்ம தெரிஞ்ச ஒரு சகோதரர், அதனால உங்ககிட்ட நான் சொல்லிட்டே இருக்கிறேன். நான் சொன்னேன், இதுதாங்க பிரேயர். உங்க மனசுல இருக்கிறதையெல்லாம் ஆண்டவரிடத்துல பேசுங்க. எங்கேயாவது உட்கார்ந்து பேசுங்க. உங்க வீட்டில் அதுக்குள்ள சூழ்நிலை இல்லையா, வேற எங்கேயாவது போயிருந்து உட்கார்ந்து பேசுங்க. ஏதாவது ஒரு இடத்தை கண்டுபிடிங்க. நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல நான் மும்பை பட்டணத்தில் இருந்தேன். என்னை சுற்றி நிறைய நண்பர்கள் இருந்து இருந்தார்கள். நான் தங்குற அறையில் நிறைய நண்பர்கள். எனக்கு ஜெபிக்கிற வாய்ப்பே இருக்கிறதில்ல. வாய்ப்பை தேட வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. ஆனாலும் ஜெபிக்காம இருக்கிறதில்லை. 4 மைல் 5 மைல் 8 மைல் என்று நெடுஞ்சாலைகளிலே நான் நடந்து கொண்டே ஜெபிப்பேன். ஏதாவது ஒரு வாகனத்தை ஓட்டிக்கொண்டே ஜெபிப்பேன். ஜெபிப்பதற்கு சூழல் இருக்கவில்லை, ஆனால் ஜெபித்துதான் ஆக வேண்டும் என்கிற கட்டாயத்தை எனக்கு ஆண்டவர் கொடுத்திருந்தார். எனவே நெரிசல் மிகுந்த சாலை வழியாக செல்லுகிற பொழுது நான் ஜெபிப்பேன். சில நேரங்களிலே நான் ரயிலில் பயணம் செய்து கொண்டிருக்கிற பொழுது கூட ஒரு குறிப்பிட்ட தூரம் இறங்கி தொடர்ந்து ரயில் செல்ல வேண்டியதை குறைத்துக் கொண்டு நான் நடந்து கொண்டு ஜெபிப்பேன். ஏதாவது ஒரு விதத்தில் நாம் ஜெபம் பண்ணணும். நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் சொல்லணும். அப்படி சொல்லுகிற பொழுதுதான் ஆண்டவருக்கும் நமக்கும் இடையில ஒரு உறவு வளருகிறது. அந்த உறவினுடைய விளைவுதான் சேமம், அந்த உறவினுடைய விளைவுதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. இதற்கு நாம் பழகிக்கணும். சங்கீதக்காரன் சங்கீதம் 62:8 தாவீது சொல்கிறான், ஜனங்களே, எக்காலத்திலும் கர்த்தரை நம்புங்கள், அவருடைய சமூகத்திலே உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். வேற எங்கு சென்றீர்கள் ஊற்றிக் கொண்டிராதீர்கள். ஒரு மனிதனிடத்திலே சென்ற மணிக்கணக்கில் பேசிக் கொண்டிருக்கலாம். ஆனாலும் நம்முடைய உள்ளத்தினுடைய உண்மையான உணர்வுகளை அந்த மனிதனாலே ஒரு ஆளுக்கு தான் புரிந்து கொள்ள முடியும். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அழுத்தங்களை நாம் வெளிப்படுத்த விரும்புகிறோம், ஆனா முடியல. நம்முடைய பாரத்தை மற்றவர்கள் ஒரு அளவுக்கு தான் அறிந்து கொள்ள முடியும். மேன் இஸ் மேன், காட் இஸ் காட். கடவுள் வேற, மனுஷன் வேற. மனிதன் சில காரியங்களை பார்த்து பரிதவிப்பது போல் இருப்பான், ஆனால் உண்மையான பாரத்தை யார் அறிந்து கொள்ள முடியும்? ஆண்டவர் தான் அறிந்து கொள்ள முடியும்.
எனவே நம்முடைய உணர்வுகளை எல்லாம் ஆண்டவரிடத்துல போய் சொல்லணும். இதுக்கு ஒரு தனியான மொழி நடை, இலக்கண நடை, இலக்கிய நடை எதுவுமே தேவை கிடையாது. தகப்பனிடத்துல தாயிடத்துல